ஒரு கிராமத்தில் முத்து என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான். அவன் கடுமையான உழைப்பாளி. ஆனால் அவசரக்காரன். எதையும் உடனே செய்து முடிக்க வேண்டும் என்பதே அவன் இயல்பு. ஒருநாள் அவன் நண்பன் ராமு அவனை சந்தித்து, நம் கிராமத்தில் பெரிய மளிகை கடை இல்லை, நாம் ஒன்றாக கடை தொடங்கலாமே என்றான். அந்த யோசனை முத்துக்குப் பிடித்தது. ஆனால் அவன் சந்தையை ஆய்வு செய்யவில்லை. கிராமத்தில் ஏற்கனவே 2 கடைகள் இருந்தன. மக்கள் தேவைகள் என்ன, முதலீடு எவ்வளவு வேண்டும், லாபம் கிடைக்குமா என்று எதையும் கணக்கிடவில்லை. அவன் உடனே வீட்டிலிருந்த நிலத்தை விற்று பணம் பெற்றான். பெரிய கடை கட்டினான். பல பொருட்களை வாங்கி குவித்தான். முதல் சில நாட்கள் வியாபாரம் நன்றாக இருந்தது. ஆனால் பின்னர் பிரச்சனைகள் தொடங்கின. மக்கள் ஏற்கனவே பழகிய கடைகளிலேயே வாங்கினர். சில பொருட்கள் விற்காமல் கெட்டுப்போனது. கடன் வாங்கிய பணத்திற்கு வட்டி அதிகரித்தது. முத்து கவலையடைந்தான். அப்போது அவன் தந்தை அமைதியாக சொன்னார், மகனே, செயலை ஆரம்பிப்பதற்கு முன் யோசித்திருக்க வேண்டும். தொடங்கிய பிறகு யோசிப்பது பயனில்லை. அவர் சுவரில் எழுதப்பட்டிருந்த குறளை வாசித்தார். எண்ணித் துணிக கருமம், துணிந்தபின் எண்ணுவம் என்பது இழுக்கு. அந்த வார்த்தைகள் கார்த்திக்கு தாக்கமாக இருந்தது. பின்னர் அவன் தனது தவறுகளை ஆராய்ந்தான். மக்கள் தேவைகளை ஆய்வு செய்தான். தேவையில்லாத பொருட்களை குறைத்தான். புதிய சலுகைகள் வழங்கினான். கடனை மெதுவாக அடைத்தான். சில மாதங்களில் அவன் கடை மீண்டும் நிலை பெற்றது. அவன் மனதில் ஒரு பாடம் பதிந்தது. செயலைத் தொடங்கும் முன் சிந்தனை அவசியம்.